இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போகிறது என்னன்னா, இந்த அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி பாசம், இந்த குடும்ப உறவு சுத்தமாக இல்லை பாருங்களேன். மனிதர்கள் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தான் இன்னைக்கு. இன்னொருத்தரை அது ரத்த சம்பந்தமான உறவுன்னா கூட நிறைய பேர் தூரத்தில் நிற்கிறாங்க. சில ஜனங்களுக்கு நன்றி இருக்காது, அதை நம்ம பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு நன்றி இல்லை அப்படின்றதுக்காக நம்ம நம்முடைய உதவியை செய்யாம எல்லாம் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே 100 பேர் நன்றி இல்லாதவர்களாக இருந்தால் 10 பேர் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் யார் பார்க்குறாருன்னா, கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற யாராவது ஒருத்தர் உங்கள் சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்கிறாருன்னா, தயவு செய்து அடுத்து உங்களுடைய வீடுகளிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்களை போய் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போய் கொடுத்து, ஒரு பழம் வாங்கிட்டு போய் கொடுத்து, ஆண்டவரை அங்கே போய் உங்களுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்காதீங்க. அங்கே போய் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. அங்கே போய் பாரு, உன்னை உன்னை விட கடவுள் என்ன எவ்வளோ வச்சுருக்காரு பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை நான் உனக்கு செய்கிறது நீ உனக்கு இல்லாததுனால நான் செய்யலை, நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதற்காய் உனக்கு செய்கிறேன். அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தர் இன்னும் பல மடங்கு அவர்களை காட்டிலும் உங்களை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். சிலருக்கு இருக்கிற குணமே என்ன அப்படின்னா, நல்லா ஆயிட்டாங்களா, நல்லா வந்துட்டாங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்களா, மற்றவங்களை கூட பிறந்த இரத்த சம்பந்தமான உறவுகளை பக்கத்திலே வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே விருப்பம் அவங்களுக்கு எல்லாருக்கும் யார் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச்சுக்கு வரவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற தப்பு இல்லை, வேலை செய்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் மட்டும் சொல்லுங்க அவங்களுக்கு வேண்டாம். கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க, ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு சும்மா வாங்க, வேணும்னா வாங்க அப்படின்னு கூப்பிடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தான். ஆனால் உங்கள் தகப்பனாருடைய கீழே பிறந்த நீங்கள் சகோதர ஸ்நேகம் உங்களுக்கு வேணும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு வேணும், ஒரு ஜெபத்தை அவர்களுக்கு ஏறெடுக்கணும். அவர்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகலாம், அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் அப்படி தான் உங்களை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நன்மை வரப்போகுது. அது எங்கேருந்து அப்படின்னு சொன்னால், என் சகோதரர்களுக்கு முன்பு கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்கள் சொந்த உடன்பிறப்புகளுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாராக. உடன்பிறப்புகளுக்கு முன்பாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக.